தமிழகத்தில் பெரும் அதிர்வலை. முகிலன் மர்ம மரணம் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதால் அவரது பெற்றோர் உடலை வாங்க மறுப்பு. இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. உடலை பெற்றோர் ஏற்க மறுப்பு. முகிலனின் பெற்றோர் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதால் அவரது பெற்றோர் உடலை ஏற்க மறுத்துள்ளனர். அவர்கள் மாணவனது மரணம் இயற்கையல்ல என்றும் மரணம் குறித்து முழுமையான விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். மாணவனுக்கு நீதி கேட்டு போராட்டமும் நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலை: போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரும் மருத்துவத்துறையும் மரணம் தொடர்பான முழு அறிக்கையை வழங்க வேண்டும் என்றே பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றனர். விசாரணை முடிவுகளை பொறுத்தே பெற்றோர் உடலை ஏற்க தீர்மானிக்க வாய்ப்பு உள்ளது. உடல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடக்கிறது. மக்களிடையே கோபமும் கவலையும். மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பள்ளி நிர்வாகத்திலும் விடுதி மேலாண்மையிலும் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. இந்த மாணவன் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து காலை வகுப்புக்கு வரல என கூறப்படுகிறது. இதனால் ஆசிரியர்கள் முகிலனின் பெற்றோரை தொலைபேசி வாயிலாக அழைத்து, உங்கள் மகன் வகுப்பிற்கு வரவில்லை, அவன் உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளாரா என கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த முகிலனின் பெற்றோர், என் மகன் உங்கள் பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வருகிறான், அப்படி இருக்க எப்படி வீட்டுக்கு வருவான் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதன் பின்னர் கொத்தூரிலிருந்து பெற்றோர் அவசரமாக திருப்பத்தூரில் உள்ள முகிலன் படிக்கும் பள்ளிக்கு வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திடம் முகிலனின் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் தனிப்படை அமைத்து 2 நாட்களாக சிறுவனை போலீசார் தேடி வந்த நிலையில் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில் அவர் உயிரிழந்து கிடப்பது தெரியவந்தது. மேலும் பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு கம்பியில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் மாணவன் விழுந்தார் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில்